بسم الله الرحمن الرحيم من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த பயானை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே விளங்குவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நாம் நம்முடைய எண்ணங்களை சரியான முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இன்றைய இந்த பயானில் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள் என்ற தலைப்பில் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உண்மையில் அழுகை என்பது மனிதனிடம் இருக்கின்ற இயற்கையான தன்மை என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரா அன்-நஜ்ம் என்ற அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அவன்தான் சிரிக்கவும் செய்கிறான் அழவும் செய்கிறான் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தினூடாக அல்லாஹு தஆலா அவனுக்கு சிரிப்பை உண்டு பண்ணுகிறான். அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் இழப்புகளினூடாக அவனுக்கு அழுகையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த அழுகையை சில நேரங்களில் அடக்க முடியாமல் இருக்கிறது. அழுகை ஆகுமானதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலா கதிரை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய சில கஷ்டங்களை துன்பங்களை தாங்க முடியாமல் அதை நாம் திட்டி அழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐன் வலா பிஹுஸ்னி கல்பின் வலாக்கின் யுஅذிபு பிஹாதா வ அஷார இலா லிசானிஹி அவ் யர்ஹமு பிஹாதா. புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலையினால் தண்டிப்பதோ அல்லது அவன் அந்த கவலையை வெளிப்படுத்தி கண்ணீர் வடிப்பதனால் தண்டிப்பதோ கிடையாது. மாற்றமாக
அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எப்போது தண்டிப்பார் என்றால், தன்னுடைய நாவின் பக்கம் தன்னுடைய கையை சுட்டிக்காட்டி இதிலிருந்து வார்த்தைகள் சொல்லி அழும்போது அல்லாஹு தஆலா தண்டிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அழுகின்ற போது ஒப்பாரி வைத்து அழக்கூடிய நிலை, இப்படியான நிலைகளின் போது அல்லாஹு தஆலா தண்டிப்பார் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது பையத் எடுப்பார்கள், சத்திய பிரமாணம் எடுப்பார்கள். பெண்களிடத்திலே எடுத்த பையத்திலே ஒன்றுதான் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்கின்ற ஒரு பையத்தை எடுத்தார்கள். இந்த பையத்தை நிறைய சஹாபா பெண்கள் மீறினார்கள். இதிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெண்கள் தான் நிறைவேற்றினார்கள் என்பதை நிறைவேற்றியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி அழக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. ஜாதுல் மஆத் என்ற ஒரு கிதாபில் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழுகையின் வகைகளை குறிப்பிடுகிறார்கள். பல நோக்கங்களுக்காக ஒவ்வொருவரும் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலே அவர்கள் 10 வகையான அழுகையை குறிப்பிடுகிறார்கள். சிலர்கள் பயத்தினால் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர்கள் சந்தோஷத்தினால் அழுவார்கள், இன்னும் சிலர்கள் இரக்கத்தினால் அழுவார்கள், இன்னும் சிலர்கள் பதட்டத்தினால் அழுவார்கள், கவலையினால் அழுவார்கள், இன்னும் சிலர் நிஃபாக்தனமாக வெளியிலே இவர் ஒரு பக்தியாளர் என்று காட்டுவதற்காக அழுவார் என்கின்ற நிலையையும் பதிவு செய்கிறார். இன்னும் சிலர்கள் கூலிக்கு எடுத்து வந்து அள வைக்கப்படுவார்கள். அன்றைய காலத்தில் ஒரு ஜனாசா விழுகிறது என்றால் அந்த வீட்டுக்காக இருக்கின்றவருடைய உள்ளமெல்லாம் காய்ந்து போயிருக்கும். அதனால் கூலிக்கு ஆக்களை கொண்டு வந்து ஒரு மௌத்தான வீடு என்று காட்டுவதற்காக வேண்டி சத்தம் போட்டு அழுவதற்காக கொண்டு வரப்படுவார்கள். இன்னும் சிலர்கள் அல் முவாஃபகா, யாராவது பயான் பண்ணுகின்ற போது அழுவதை பார்ப்பார்கள், அதற்காக அழுவார்கள். அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போது அழுவதை போன்றிருக்கும், அதற்காக அழுவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலேயோ அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை ஓதியதனாலேயோ அழவில்லை. இப்படியாக பல வகையான அழுகை முறைகளை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் மஆத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பொய்யான அழுகையும் இருக்கிறது. ஏமாற்றுவதற்காக ஒரு வழக்கின் போது பொய்யை சொல்லி அழுகின்ற போது கேட்பவர் இறக்கப்படுவார். இது உண்மையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அவர் தீர்ப்பை வழங்குவார். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை விசாரிக்கும் போது உண்மையான குற்றவாளியாக இருந்தாலும் அவன் அழுது சமாளிக்கலாம். அல்லது சிலர்கள் காளிக்கோட்டுக்கு சென்று காளிக்கோட்டிலே தங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக அழுது சமாளிப்பார்கள். இப்படி பொய்யான அழுகையும் இருக்கிறது. இதே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபிலே பதிவு செய்கிறான். 16வது வசனத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தந்தையிடமிருந்து ஆடு மேய்ப்பதற்காக கஷ்டப்பட்டு அவர்கள் தந்தையிடம் என்று உத்தரவை கேட்டு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். எடுத்து போகும்போதுதான் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். சிலர்கள் கொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் கிணத்துக்குள்ளே போட்டுவிட்டு அப்பாவிடம் ஓய்நாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லுவோம் என்றார்கள். கடைசியாக கிணத்திலே போட்டுவிட்டு ஒரு ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி ஆட்டை அறுத்து இரத்தத்தை பூசிக்கொண்டு வந்து தன்னுடைய வாப்பாவிடத்திலே வந்து அழுதவர்களாக வருகிறார்கள். இதை அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபிலே சொல்கிறான், வஜாஉ அபாஹும் இஷாஅன் யப்கூன். இஷாவுடைய நேரத்தில் அவருடைய தந்தையிடத்திலே அவர்கள் அழுதவர்களாக வந்தார்கள். இது பொய்யான அழுக.
வாப்பாவை நம்ப வைக்கணும், உண்மையாக தம்பியை ஆடு சாப்பிட்டு விட்டது என்று பொய்யை நம்ப வைப்பதற்காக வேண்டி அழுகின்ற அழுகை என்பதை இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதுபோல அழுவதனூடாக பாவமும் கிடைக்கிறது. ஒருவர் அழுகிறார், அந்த அழுகையினூடாக பாவமும் கிடைக்கும். அப்படியான அழுகையை பொறுத்த மட்டில் ஒரு காஃபிரான இஸ்லாத்தை இணையாத ஒருவர் மரணித்ததற்காக அவருக்காக இறக்கப்பட்டு அழுவது, அல்லது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு தலைவர் இறந்ததற்காக அவர் மீது இறக்கப்பட்டு அழுவது, அல்லது நாம் விரும்பி இருந்த ஒருவர் மரணித்து விட்டார் அதற்காக அழுவது, அதுபோல ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நிகழ்ச்சிகளை பார்த்து அதிலே ஒருவர் ஏதாவது செய்கின்ற போது அழுவது, அதுபோல ஜனாசாவின் வீட்டில் வார்த்தைகள் வைத்து அழுவது, இப்படியான அழுகைகளுக்கு பாவமும் இருக்கிறது. நன்மையான காரியம் சிலவைகள் இருக்கிறது, அழுகையில் பாவமும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த அழுகையை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள் என்ற தலைப்பை சில நேரங்களில் நீங்கள் சில வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். அந்த வீடியோக்களிலே பயான் பண்ணுகிறோம் என்கின்ற அடிப்படையில் சில சகோதரர்கள் அழுகின்றவர்களை மிக மோசமாக பேசுகின்ற வீடியோ தான் அது. அழக்கூடிய சிலர்களுடைய பயான் வீடியோக்களை எடுத்து வைத்து பார்த்தீர்களா, இதனூடாக இவர்கள் உண்மையாளர்கள் என்பதை நீங்கள் நம்பி விடுவீர்களா, அழுதால் அவர் உண்மையாளர் தானா, இதுதான அளவுகோல் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கென்ற தலைப்பை போன்ற ஒரு தலைப்பிலே ஒரு சகோதரர் பேசுகிறார். இந்த பேச்சினூடாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அழுகையை கொச்சைப்படுத்துகின்ற அமைப்பிலே அவருடைய அந்த உரை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அழுகை என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மையான காரியங்களிலே உள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படியான தலைப்புகளை சில நேரங்களில் பேசுமாறு சொன்னார்களோ தெரியவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுவதற்கென்று சிறப்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, லா யலிஜுன் நார பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத மனிதன் நரகத்தை நுழைய மாட்டான். எந்த அளவுக்கு என்றால், கறந்த பாலை மீண்டும் திருப்பி அதே இடத்துக்கு செலுத்த முடியாத அதுபோல் அவன் நரகத்தை நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர்கள் சொல்லுவார்கள், அழுங்கள் அல்லது அழாதவரை போன்று நடியுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படியும் ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி பலவீனமானது. அழ வேண்டும் அல்லது அழுகின்றவர்களை போல் நடிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. அழுவதனுடைய சிறப்புகளை இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, நாளை மறுமையிலே எந்தவித நிழலுமே இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்க போகிறார். அதிலே ஒருவர் தான் வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عينا, தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுத அந்த மனிதர் கண்களால் கண்ணீர் வடிகிறது. தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைக்கிறார். நினைத்து கண்களால் கண்ணீர் வடித்த அந்த மனிதர் நாளை மறுமையிலே எந்தவித நிழலுமே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. மைல் என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. தூரத்தை குறிப்பதற்கு மைல் என்று சொல்லுவார்கள். சுருமா போத்தலிலே நாம் சுருமாவை எடுப்பதற்காக எடுக்கின்ற அந்த குச்சிக்கு மைல் என்று சொல்லுவார்கள். அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில் சூரியன் நாளை மறுமையிலே மிக அண்மையிலே கொண்டு வந்து வைக்கப்பட போகிறது. அந்த நிலையில் மனிதர்கள் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும்
அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த நாளில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தார்களை சிறப்பிக்கக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்படி சிறப்பிக்கக்கூடிய செய்திகளைத்தான் அழக்கூடியவர்களை யாராவது பிழையாக ஏமாற்றுவதற்காக அழுகிறார்கள், பொய்க்காக அழுகிறார்கள், அல்லது நடிப்புக்காக அழுகிறார்கள், அல்லது ஏதோ லாபத்துக்காக அழுகிறார்கள் என்றால் அழுகை என்பது சாதாரணமாக சும்மா வராது. அழுகை என்பது அது குர்ஆன் ஓதும் போது மக்காவிலே உள்ள சுதைஸ் இமாம் அழுது கொண்டிருப்பார். மதீனாவிலே உள்ள ஸலாஹுல் புதைர் என்ற இமாம் அடிக்கடி அழுவார்கள். நம்முடைய ஹஜ்ஜிக்கு சென்ற அல்லது உம்ராவுக்கு சென்ற சில சகோதரர்கள் அவர் ஓதிய வசனத்தை போய் தமிழாக்கத்தை எடுத்து பார்க்கிறார்கள். வெறுமனே خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه என்ற வசனத்தை ஓதுகின்ற போது அழுகிறார். இவர் போய் தர்ஜுமா எடுத்து பார்க்கிறார். புடியுங்கள், கட்டுங்கள், விலங்கிடுங்கள், நரகத்துக்கு தள்ளுங்கள் என்றுதானே இருக்கிறது, ஏன் அழுதார் என்று சாதாரணமாக கேட்கிறார்கள். மறுமையுடைய நிலையை, நரகத்துக்கு தள்ளப்படுகின்ற நிலையை நினைத்து அவர்கள் அழுகிறார்கள். நம்முடைய சகோதரர்களுக்கு அழுகையை பற்றி தெரியாது. அதனால் இமாம்கள் அழுகின்ற போது அதையும் ஒரு பகுடிவதையாக எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யாராவது ஓதுகின்ற போது உள்ளம் தாக்கப்பட்டு அழுகுவர்களாக இருந்தால் வெளியிலே சில நேரங்களில் சில வீணான பேச்சுக்கள், பயானிலே அப்படியான நிலை வந்தால் வெளியிலே சில நேரங்களில் அப்படியான வீணான பேச்சுக்கள் நிறைப்பதை பார்க்கிறோம். இது நம்முடைய உள்ளத்தில் ஈமானில் பிழை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு சிறப்பை சொல்கிறார்கள். மறுமையிலே வீடுகளோ மரங்களோ ஒரு மனிதன் ஓடி ஒளிப்பதற்கு எந்தவித இடமோ இல்லாத அந்த நாளில் அவனுக்கு நிழல் கொடுக்கிறான் அல்லாஹு தஆலா. அவன் அல்லாஹ்வை நினைத்து அவனுடைய கண்களால் கண்ணீர் வடித்ததற்காக என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திர்மிதியிலே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஐனானி லா தமஸ்ஸுஹும் அன்னார் ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ். 2 கண்கள் இருக்கின்றன, அதற்கு நரகம் படவே மாட்டாது. அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே திர்மிதியிலே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, லைஸ ஷையுன் அஹப்ப இலல்லாஹ் மின் கத்ரத்தைன். 2 கண்ணீர் துளிர்களை விட அல்லாஹ்விடத்திலே வேறு எதுவும் விருப்பத்துக்குரியதில்லை என்கின்ற செய்திகளை பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லஅன் அஜ்மஅ மின் ஹஷ்யத்தில்லாஹ் அஹப்பு இலைய மின் அன் அஸத்தக அவ் அத்தஸத்தக பி1000 தீனார். அல்லாஹ்வுடைய பாதையில் 1000 தீனார் தங்க காசுகளை கொடுப்பதை விட அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுவது எனக்கு சிறப்பு என்று சொல்கிறார்கள். கஅபுல் அஹ்பார் என்ற அந்த நபி தோழர் சொல்கிறார், லஅன் அப்கிய மின் ஹஷ்யத்தில்லாஹ் ஃபதஸீல துமூஇ அலா வஜ்னதை. நான் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுது என்னுடைய கன்னத்தில் கண்ணீர் வடிவது என்பது என்னுடைய நிறையளவு தங்கத்தை கொடுப்பதை விடவும் சிறந்ததாகும் என்று சொல்கிறார்கள். ஏன்? இவர்கள் இதை பற்றி சரியாக புரிந்து வைத்தார்கள், சரியாக அறிந்ததனால் இப்படியான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். நபிமார்கள் அழுத வரலாற்றை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா மரியம் 58வது வசனத்திலே சொல்கிறான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா. அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் அவரிடத்திலே ஓதப்படுமேயானால் அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள், அழுதவர்களாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அழுத வரலாற்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இக்ரா அலைய, எனக்கு அல் குர்ஆனை ஓது என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அக்ரவு அலைக்க வ இலைக்க உன்சில், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல் குர்ஆன் ஓதப்பட்டு இறக்கப்பட்டு நீங்கள் எனக்கு ஓதி காட்டுகிறீர்கள், நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா என்று கேட்டார்கள். நான் பிறரிடமிருந்து ஓதி கேட்பதை ஆசைப்படுகிறேன் என்றார்கள். ஓதுகிறார்கள் சூரா நிசாவை முதலாவது இரண்டாவது வசனங்கள் என்று 40வது வசனத்தை ஓதுகிறார்கள். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாளர்களை கொண்டு வருவோம், நாளை மறுமையில் ஒட்டுமொத்தமாக உங்களை எல்லோருக்கும் சாட்சியாளர்களாக கொண்டு வந்து நிறுத்துவோம் என்ற வசனத்தை ஓதும் போது அவருடைய சிந்தனை மறுமையின் பக்கம் திரும்புகிறது. மறுமையின் பக்கம் திரும்புகிறது. அவருடைய கண்களால் கண்ணீர் வடிக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடுப்பிலே தன்னுடைய விரலினால் குத்துகிறார்கள். ஹஸ்புக் ஹஸ்புக், போதும், நிறுத்து நிறுத்து என்று சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்பி பார்த்தேன், அல்லாஹ்வுடைய கண்களினால், அல்லாஹ்வுடைய தூதரின் கண்களினால் கண்ணீர் வடிந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அல் குர்ஆன் ஓதுகின்ற போது தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. அல் குர்ஆனை கருத்தறிந்து பொருள் அறிந்து அதை நாம் ஆழமாக சிந்தித்து ஓதுகின்ற போது உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரும். அப்துல்லா இப்னு ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபி அவரிடத்திலே சென்றேன். நபி அவர்கள் குர்ஆன் ஓதி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு பானையிலே தண்ணீர் கொதித்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அதுபோல் சத்தம், அல்லாஹ்வுடைய தூதரின் அழுகை சத்தம் கேட்டதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மத், நசாயி, அபு தாவூத் போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லாஹ் என்பவர் சொல்கிறார், நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சென்று அக்பிரீனா பிஅஜபி ஷைஇன் ரஅய்தஹு மின் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நீங்கள் கண்ட மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை எங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்கிறார்கள். அக்பிரீனா பிஅஜபி ஷைஇன் ரஅய்திஹி மின் ரசூலில்லாஹ், ஆயிஷாவே, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கண்ட ஆச்சரியமான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒரு தாபியி ஒரு சஹாபி இடத்திலே வந்து கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் என்னிடத்திலே சொன்னார்கள், தரீனி அத்தஅப்பதுல் லைல லிரப்பி, என்னை விடுங்கள், இன்று இரவு நான் அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட போகிறேன் என்று சொல்லிவிட்டு உளு செய்தார்கள், தொழுதார்கள். தொழும்போது அழுது அழுது தொழுகிறார்கள். அவருடைய தாடி நலைகிறது, அவர் தொழுத இடம் நலைகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுக்காக அதான் சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்து அவர்கள் அதான் சொல்லிவிட்டு நபி அவர்களை தொழுவிப்பதற்காக வேண்டி வந்து அழைக்கிறார்கள். அந்த நேரத்திலே கேட்கிறார்கள், இவ்வாறு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு நீங்கள் தொழ வேண்டுமா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் அல்லவா என்று கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்ற செய்தியை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியிலே வரும்போது சொல்கிறார்கள், வலகத் உன்ஸில அலையல் லைலத ஆயத்துன் வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, இன்று இரவு எனக்கு ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது. அந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதி அதை பற்றி சிந்திக்காதவனுக்கு கேடுதான், நாசம்தான் என்று சொன்னார்கள். அதுதான் சூரா ஆல் இம்ரானின் கடைசி பகுதியிலே வரக்கூடிய இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்று வரக்கூடிய வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை உள்ள அந்த வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அழுத வரலாறுகளை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் மையவாடிக்கு ஜனாஸா அடக்கம் செய்வதற்காக சென்றோம். அல்லாஹ்வுடைய தூதரின் மகளின் ஜனாஸா அடக்கம் செய்வதற்காக வேண்டி நாங்கள் சென்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் கபரடியில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்களால் கண்ணீர் வடிகிறது என்ற செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர்
அல் குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு வசனங்களாக சிந்திப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையை ஓதும் போது அந்த நிலையை வைத்து சிந்திப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசனங்கள் வரும்போது அதை பற்றி சிந்திப்பார்கள். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான வசனம் ஒன்றை ஓதுகிறார்கள். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. இறைவா, இந்த விக்கிரகங்கள் மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டது. யா அல்லாஹ், என்னையும் எனது குடும்பத்தையும் இந்த விக்கிரகத்திலிருந்து விலக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அதை ஓதுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அவருடைய அந்த வசனத்தை ஓதுகிறார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் செய்த பிழைக்காக நீ தண்டித்தால் அதுவும் உன்னுடைய நல்ல நீதத்தை பொறுத்தது. நீ அவர்களை மன்னித்து விடுவாய் என்றால் நிச்சயமாக நீ நல்ல மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகிறார்கள். அந்த வசனத்தை ஓதுகின்ற போது ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டே அழுது கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் நடந்தது போல் என்னுடைய சமுதாயம் என்ன செய்யுமோ தெரியாது என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தஆலா நபியோடத்திலே அனுப்புகிறான். அல்லாஹ்வுக்கு தெரிந்து கொண்டே நபியோடத்திலே அனுப்புகிறான். நபி ஏன் இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறார், என்ன என்று கேள் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அவர்கள் பதிலை சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று சொன்னபோது அல்லாஹு தஆலா அவருக்கு சந்தோஷமான செய்தியை சொல்லி அனுப்புகிறான். உன்னுடைய சமுதாயம் உன்னை திருப்திப்படுகின்ற அளவுக்கு நான் ஆக்குவேன், உனக்கு மோசடி செய்கின்ற அளவுக்கு நான் ஆக்க மாட்டேன் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா வஹியாக சொன்ன செய்தியை முஸ்லிமிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அழுத வரலாற்றை பார்க்கிறோம். சஹாபாக்கள் அழுத வரலாறுகள் நிறைய காணப்படுகின்றன. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள், அதுபோல ஒரு உபதேசத்தை நாங்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலமு லலஹக்தும் கலீலா வலபகைதும் கஸீரா. எனக்கு அல்லாஹ் தஆலா மறுமையுடைய விடயங்கள், கபருடைய விடயங்கள் சம்பந்தமாக எனக்கு காட்டப்படுகின்ற விடயத்தை, நான் அறிந்திருக்கின்ற விடயத்தை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் என்றால் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். அன்று சஹாபாக்கள் தங்களுடைய கைகளினால் முகத்தை பொத்தி அழுதார்கள். பெரும் சத்தம் அங்கே வெளியாகியது என்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரடியை நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், இந்த கபர் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் நாம் செல்லக்கூடிய முதலாவது இடமாக இருக்கிறது. இதிலே நமக்கு வெற்றி கிடைத்தால் இதற்கு பின்னால் உள்ள இடமெல்லாம் வெற்றியாகும், இதிலே நமக்கு தோல்வி என்றால் இதற்கு பின்னால் உள்ள இடமெல்லாம் கஷ்டமாக இருக்கும் என்கின்ற செய்தியை நினைத்து அழுகிறார்கள். நாமும் கடற்கரைக்கு போகும்போது சில நேரங்கள் கபருக்கு பக்கத்தால் போகிறோம். இங்கால அக்பர் ரோட்டால் போகும்போது அங்கேயும் கபர்கள் இருக்கிறது, மையவாடி இருக்கின்றன. அந்த எண்ணம் நமக்கு வருவது கிடையாது. நாமும் சாதாரணமாக செல்கிறோம். அந்த எண்ணத்தை உள்ளத்திலே நாம் ஏற்படுத்துகின்ற போது நம்முடைய உள்ளம் மறுமையை பற்றிய சிந்தனை உள்ள உள்ளமாக, மரணத்தை பற்றிய சிந்தனை உள்ள உள்ளமாக, அந்த கபருடைய வாழ்வு பற்றிய சிந்தனை உள்ள உள்ளமாக மாறும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், எங்களுக்கு பல காட்சிகள் காட்டப்பட்டது, அதிலே கபரிலே காட்டப்பட்ட வேதனை சம்பந்தமான காட்சி மிகப்பெரியதோர் கடுமையான காட்சி என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அதற்காகத்தான் நாங்கள் அழுதோம் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தமீமுத்தாரி என்ற சஹாபி அல் குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். அம் ஹஸிபல்லதீன இஜ்தரஹுஸ் ஸய்யிஆத் அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்.
பாவம் செய்தவர்கள் அவர்களை நன்மை செய்தவர்களைப் போல் ஆக்கிவிடப்படுவார்கள் என்று நினைக்கிறார்களா என்ற வசனம். பாவம் செய்தவர்களும் நன்மை செய்தவர்களும் சமமாகுவார்களா என்ற இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள். காலை ஆகும் வரை இதே வசனத்தையே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்தவரும் தீமை செய்தவரும் சமமாக மாட்டார். அப்படி தீமை செய்கின்றவர்கள் நன்மை செய்கின்றவர்களைப் போல ஆகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? முடியாது. நன்மை செய்தவர்களுக்கு சுவர்க்கம், தீமை செய்தவர்களுக்கு நரகம் என்கின்ற நிலையை நினைத்து காலை வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தையே திரும்ப திரும்ப ஓதி என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைலுல் லில் முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். 6வது வசனம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ஓதி அதற்கு பின்னால் ஓதி முடிக்க முடியாத அளவுக்கு நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மனிதர்கள் எழுந்து நிற்கப்படும் நாள். அந்த நாளில் அல்லாஹ் விசாரிப்பான், தீமை செய்தவுடைய நிலை இப்படி இருக்கும், நன்மை செய்தவுடைய நிலை இப்படி இருக்கும் என்று எண்ணி அதற்கு பின்னால் ஓதி முடிக்க முடியாத அளவுக்கு அழுத செய்திகளை பார்க்கிறோம். அதுபோல அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவார்களாம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து உள்ளம் அஞ்சுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்ற வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி அழுது கொண்டிருப்பார்கள். இப்படி சஹாபாக்குடைய வரலாறுகள் நீண்டு செல்கின்றன. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சூரா அல் பையினா என்ற அத்தியாயத்தை ஓதி காட்டுமாறு சொன்னார் என்றார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்னுடைய பெயரை சொல்லி சொன்னாரா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்றார்கள். 7 வானங்களையும் தாண்டி அரசில் இருக்கின்ற ரப்புல் ஆலமீன் என்னுடைய பெயரை சொல்லி எனக்கு இந்த அத்தியாயத்தை ஓதி காட்டுமாறு சொன்னதை இட்டு கண்களால் கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில் அந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகிறார்கள். ஓதி முடிக்கும் போது அவருடைய கண்களால் கண்ணீர் வடிகின்ற நிலையை பார்க்கிறோம். நாம் எப்போதாவது சூரா பையினாவுடைய அர்த்தத்தை தெரிந்தோமா? அது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்தோமா? அது என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை ஒரு நாளாவது நாம் எடுத்து பார்த்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளம் துருப்பிடித்திருக்கின்றன. நம்முடைய உள்ளம் அழுவதை மட்டும் திரை போடப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் தராத அறிவை விட்டும் இடத்திலே நான் பாதுகாவல் தருகிறேன். வமின் கல்பின் லா யக்ஷா, பயப்படாத உள்ளத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தருகிறேன். வமின் துஆஇன் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் இடத்திலே பாதுகாவல் தருகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான உள்ளம், அல்லாஹ்வை பற்றி அச்சம் உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. உண்மையான மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளத்தில் பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் கூட வேண்டும். இப்படியான ஈமானை உடையவர்கள் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற மிக கடுமையான நிலையை விட்டு நாம் அகற்ற வேண்டிய நிலை இருக்கிறது. உள்ளத்திலே உள்ள கல் நெஞ்ச நிலையை விட்டு மாற்றுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக அதிகமாக பேசுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். என்ன வாக்கு? பாவம் செய்ய மாட்டோம், அல்லாஹ் ஏவிய கடமைகளை செய்வோம் என்ற வாக்கை நாம் அல்லாஹ்விடத்திலே கொடுத்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக நாம் பாவங்கள் அதிகமாக செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உள்ளம் துருப்பிடித்திருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்தார் என்றால் அவனுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளியிடப்படுகிறது. அவன் தௌபா செய்தால் அந்த கருப்பு புள்ளி அழிந்து விடுகிறது. அவன் அப்படியே
பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்யாமல் இருக்கும் போது அவனுடைய உள்ளம் கருப்பு புள்ளிகளால் மூடுகிறது. இதைத்தான் அல்லாஹு தஆலா கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த செயல்பாட்டின் அடிப்படையில் அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறான். அதுபோல உள்ளம் நல்ல உள்ளமாக ஆக வேண்டும் என்றால் கெட்ட நண்பர்களை விட்டு விலக வேண்டும். மறுமையிலே மனிதன் கதறுவான், யௌம யஅத்துல் ஸாலிமு அலா யதை யகூலு யா லைதனி இத்தகஸ்து மஅர் ரசூலி கலீலா. மறுமை நாளில் அநியாயக்காரன் தங்களுடைய விரல்களை கடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நான் நண்பராக எடுத்திருக்க வேண்டுமே, யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, இன்னாரை நான் என்னுடைய நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, எனக்கு ஏற்பட்ட கேடு, இவனை நான் நண்பனாக எடுத்ததனால் லகத் அலல்லனி அனிஸ் ஸிக்ரி பஅத இஸ் ஜாஅனி, எனக்கு அல்லாஹ்வுடைய போதனைகள் எல்லாம் வந்ததற்கு பின்னால் இந்த நண்பன் என்னை வழிகெடுத்து விட்டான், அல்லாஹ்வுடைய சிந்தனையை பற்றி என்னை இவன் வழிகெடுத்து விட்டான், குர்ஆனுடைய செய்திகளுக்கு வந்ததற்கு பின்னாலும் அதை எடுத்து பார்க்காமல் இவன் என்னை திசை திருப்பி விட்டான் என்று நாளை மறுமையிலே சென்று ஒரு அநியாயக்காரன் தன்னுடைய விரலை கடித்த நிலையில் சொல்வார் என்கின்ற செய்தி அல்லாஹு தஆலா சூரா ஃபுர்கானிலே 27 29வது வசனம் வரை பதிவு செய்கிறான். எனவே கெட்ட நண்பர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்னும் நம்முடைய உள்ளங்கள் அழக்கூடிய உள்ளமாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றி ஆழமான அறிவு இருக்க வேண்டும். குர்ஆனை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைய செய்திகள் இருக்கின்றன, நேரம் சென்று கொண்டிருப்பதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவிலே சொல்கிறான், வ இதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய வசனத்தை அந்த சஹாபாக்கள் கேட்பார்கள் என்றால் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், சத்தியத்தை அவர்கள் தெரிந்ததனால் அவருடைய கண்களால் கண்ணீர் வடிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதுகின்ற போது விளங்குகிறார்கள், அதை விளங்கியதனால் அவருடைய கண்களால் கண்ணீர் வடியக்கூடிய நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்ற செய்திகளை பார்க்கிறோம். இப்படி சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வில் அழுத நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி குர்ஆனை அதிகமாக ஓதியிருக்கிறார்கள், குர்ஆனுடைய சிந்தனையோடு இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகமாக நாம் செய்ய வேண்டும், அதிகமாக நல்ல அமல்களை செய்ய வேண்டும், மரண சிந்தனைகளோடு நாம் இருக்க வேண்டும். மரண தருவாயில் சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் சென்று பார்க்க வேண்டும். பார்க்கும்போது நம்முடைய ஈமான் கூடும். சக்கராத்துடைய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் படுகின்ற கஷ்டங்களை நாம் சென்று பார்க்க வேண்டும். விமர்சனத்துக்காக அல்ல, ரோட்டிலே பேசி திரிவதற்காக வேண்டிய அல்ல, நான் படிப்பினை பெற வேண்டும், இதனால் என்னிடத்திலே மாற்றம் பெற வேண்டும் என்கின்ற நிலையை நாம் புரிந்து போக வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் சென்று அங்கே நடக்கக்கூடிய குறைகளை அடுத்த இடத்திலே சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இது ஒரு பாவமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல மறுமை சிந்தனை, மறுமைக்காக நான் எதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்கின்ற நிலை, பொது மையவாடிகளை சந்திப்பது, அதுபோல் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, இப்படியான நிலைகளை நாம் நம்மிடத்திலே ஆக்கிக் கொள்கின்ற போது அழக்கூடிய நிலை, உள்ளம் மாற்றமடையக்கூடிய நிலை நம்மிடத்திலே வரும் என்பதை நாம் புரிந்து கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி இந்த பயானை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முன்னொரு காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் செய்த செயல்பாடுகளை வைத்து அவரை பற்றி தப்பாக எண்ணுகிறார். நான் மறுமையில் தப்ப முடியாது, என்னிடத்தில் இருக்கின்ற அமல்கள் போதாது, நான் இப்படியே சென்றால் மறுமையிலே அல்லாஹ் என்னை தண்டித்தால் என்னால் தாங்க முடியாது. இதனால் அவர் தன்னுடைய குடும்பத்திடத்திலே சொல்கிறார். இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய குடும்பத்திடத்திலே சொல்கிறார், இதா அனமித்து, நான் மரணித்து விட்டால் என்னை எடுத்து சென்று எரித்து சாம்பலாக ஆக்கி சாம்பலை
நீங்கள் கடலிலே கரைத்து விடுங்கள், இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா என்னை தண்டிக்காமல் ஆக்குவான் என்று அவர் சொல்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய சக்தியை சில நேரம் விளங்கி இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா எப்படியாக இருந்தாலும் அவனை எழுப்புவான் என்கின்ற நிலையை அவர் விளங்கி இருக்கவில்லை. இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம் இருந்திருக்கிறது. நான் இந்த நிலையோடு மரணித்தால் இந்த உடம்பு மறுமையிலே நரகத்திலே தண்டிக்கப்படுவதற்கோ, அதற்கு முன்னால் உள்ள கபருடைய வேதனை, அதற்கு அடுத்ததாக உள்ள மஹ்ஷருடைய வேதனையை என்னால் தாங்க முடியாது என்று தன்னை பற்றி, தன்னுடைய அமலை பற்றி அவர் தப்பாக நினைக்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்மிடத்தில் என்ன அமல் இருக்கிறது. இந்த நிலையில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் நான் உண்மையான அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய எல்லா நிலைகளையும் நான் செய்து சரியான முறையில் நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவரை மறுமையிலே எழுப்புகிறார். அவருடைய உடம்பு, அவருடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் அவரை மறுமையிலே எழுப்புகிறான். எழுப்பி கேட்கிறான், மா ஹமலக அலல்லதி ஸனத், இப்படியாக செய்வதற்கு உன்னை தூண்டியது என்ன என்று அல்லாஹ் மறுமையிலே அவரை எழுப்பி வைத்து கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், மா ஹமலனி இல்லா மகாஃபத்துக யா ரப், இறைவா, இப்படி நான் இந்த நிலைக்கு என்னுடைய குடும்பத்திடத்திலே நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை எரியுங்கள், எரித்து சாம்பலாக ஆக்குங்கள், சாம்பலாக ஆக்கி காற்றிலே தூவ விடுங்கள் என்ற ஒரு அறிவிப்பிலும், இன்னும் ஒரு அறிவிப்பிலே என்னை நீங்கள் ஒரு கடலிலே கரைத்து விடுங்கள் என்ற ஒரு அறிவிப்பும் வருகிறது. இப்படியாக நான் செய்தது உண்மையாக உன் மீது கொண்ட அச்சத்தினால், உன்னுடைய பயத்தினால், நீ என்னை மறுமையில் தண்டித்தால் என்னால் தாங்க முடியாது என்கின்ற இந்த நிலைப்பாட்டிற்காகத்தான் யா அல்லாஹ் நான் செய்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே அவர் சொன்னபோது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்ற பரிசு என்ன தெரியுமா? என் மீது கொண்ட இப்படியான ஒரு பயம் உனத்திலே இருக்கிறதா, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாமும் அல் குர்ஆனை படிக்க வேண்டும். மறுமையுடைய விஷயங்கள், மரணம் சம்பந்தமாக, கபருடைய வாழ்வு விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள், சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்திகள், இப்படியான செய்திகளை படிக்க வேண்டும். படிக்கின்ற போது உள்ளத்திலே ஒரு தாக்கம் வரும். நிறைய மார்க்க பயான்களை கேட்க வேண்டும். அதுவும் கூடுதலாக மறுமை பற்றி பேசுகின்ற பயான்கள், கபருடைய விஷயங்களை பற்றி பேசுகின்ற பயான்களை பற்றி கேட்கும் போது உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரும். அதற்கு பின்னால் நம்முடைய கண்கள் தானாக கண்ணீர் வடியக்கூடிய நிலை ஏற்படும். வல்லவன் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வை அஞ்சி அழுகின்ற கண்களாக மாற்றி மறுமையிலே அல்லாஹு தஆலா இதற்காக வைத்திருக்கின்ற பரிசுகளை நமக்கும் தருவதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.